காய் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாங்க. மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம், ஒரு பச்சை மிளகா போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு காஞ்சோன்னே ஸ்பைசஸ் சேர்த்திக்கோங்க. அதுக்குள்ளே அரிசி ஊற வச்சுக்கலாம். சீரக சம்பா அரிசி 1 டம்ளர், இது தாராளமாக 2 பேர் சாப்பிட்லாம். வெங்காயம் 2 பெரிய வெங்காயங்க இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதையும் போட்டுட்டு அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருலாங்க. இது கூடவே நான் 2 சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இது மசிஞ்சு வர வரைக்கும் இதையும் வதக்கி விட்டுருங்க. காய் விருப்பமான காய்கள் நம்ம சேர்த்திக்கலாம். சோயா மட்டும் சுடுதண்ணி போட்டு புளிஞ்சிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், வரமிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ காய் வதங்குற கலவா மட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு 1.5 கரெக்டாக இருக்குங்க. குலைவா வேணுன்னா 2 வச்சுக்கோங்க. மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. மல்லி புதினா நெய் விட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வெயிட்டெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. அடியில் ஒரு துடி கூட பிடிக்காதுங்க. அவ்வளோதாங்க, வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.